ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எம்பெருமானுக்கு 3 நிலைகள் உண்டு. ஆசிரியனியனாக இருக்கக்கூடிய நிலை, உபாயமாக இருக்கக்கூடிய நிலை, அதே போல போக்கியமாக இருக்கக்கூடிய நிலை என்று 3 நிலைகள் உண்டு. துவயத்தினுடைய பூர்வ வாக்கியம், உத்தர வாக்கியம். ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அப்படின்றது பூர்வ வாக்கியம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்றது உத்தர வாக்கியம். பூர்வ வாக்கியத்தில் எம்பெருமானுடைய 2 தன்மைகள் சொல்லப்படுகின்றன. எம்பெருமான் ஆசிரியனியனாக இருக்கிறான், அதே போல எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான் என்று. உத்தர வாக்கியத்தில் எம்பெருமான் போக்கியமாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரியனியனாக இருக்கிறான் என்றால் என்ன? ஆசிரியிக்க தக்கவனாக இருக்கிறான். எம்பெருமானை போய் நாம் தொழுகிறோம், ஆசிரியிக்கிறோம். எதற்காக? நம்முடைய சம்சாரம் நிவிருத்தியாகி எம்பெருமான் திருவடிகளில் எல்லாவித கைங்கரியங்களும் நாம் பண்ண பெறுவேன், ஆக வேணும் அப்படின்னு ஆசையோட எம்பெருமான் திருவடிகளை போய் ஆசிரியிக்கிறோம் இல்லையா? ஆக ஆசிரியிக்கிறதுக்கு உண்டான குணங்கள் ஆசிரியன சௌகரிய ஆபாதக கல்யாண குணங்கள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் உடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். பூர்வ வாக்கியத்தில் ஸ்ரீமன் நாராயண சரணோ அப்படின்னு வருது இல்லையா? அங்க நாராயண அப்படின்ற பதம் வருது இல்லையா? நாராயண அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? எம்பெருமான் தான் அர்த்தம். எப்படிப்பட்ட எம்பெருமான் அர்த்தம் என்றால், ஆசிரியனத்துக்கு உறுப்பான கல்யாண குணங்களை உடைய எம்பெருமான் என்று அர்த்தம். நான் எம்பெருமானை போய் ஆசிரியிக்க வேணும் என்னால், ஆசிரியனத்துக்கு அவன் சௌகரியம் கொண்டவனாக இருக்கணும் இல்லையா? என்ன அவன் பண்புகளை கொண்டு இருக்கானா? 4 பண்புகளை பிள்ளைலோகாச்சாரியர் அருளி செய்கிறார். மூக்ஷுப்படியில் சாதித்த அர்த்தம் அதுவே தான் இங்கே வார்த்தா மாலையிலும் அமைந்திருக்கிறது. என்ன 4 எம்பெருமானுடைய குணங்கள் என்றால், குற்றம் கண்டு வெறுவாமைக்கு வாத்சல்யம், காரியம் செய்யும் துணிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அகலாமைக்கு சௌஷீல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம் அப்படின்ற 4 குணங்கள் ஆசிரியனத்துக்கு உறுப்பாக இருக்கின்றன. நம்ம எம்பெருமான போய் கிட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு பெருத்த பயம் இருக்கும். எம்பெருமான ஸ்வதந்திரன். நம்ம எப்படிப்பட்டவர்கள்? சாபராதர்கள். எத்தனையோ அபராதங்களை, தவறுகளை செய்திருக்கோம். நமக்கு இன்னைக்கு எம்பெருமான போய் ஆசிரியிக்க வேணும் அப்படின்ற எண்ணம் வந்தாயிருத்து, கூடவே சேர்ந்து பயமும் வராதா? இப்பேற்பட்ட பாபிஷ்டர்கள் நாம் எம்பெருமானை அணுகினோமே என்றால், அவனோ ஸ்வதந்திரன், கேட்பாரற்ற ஸ்வதந்திரன். என்ன செய்வான்றது தெரியாதே. நம்மளுடைய குற்றங்கள் அப்படின்றது நமக்கு பயத்தை ஏற்படுத்தி நமக்கு தடுப்பாக இருக்கும், எம்பெருமான் கிட்ட போகாத படிக்கு. எம்பெருமானுடைய வாத்சல்யம்ன்ற குணம் இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட குணம் என்றால், குற்றத்தையே குணமாக கொள்ளக்கூடிய குணம் வாத்சல்யம். அந்த வாத்சல்யம் எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டோமே என்றால், எம்பெருமான அணுகுவதில் நமக்கு சௌகரியம் இருக்கு. இந்த வாத்சல்யம் அப்படின்றது ஆசிரியனத்துக்கு உறுப்பான கல்யாண குணம் எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு பிறகு எம்பெருமான் கிட்ட போறோம் அப்படின்னா, நம்ம காரியத்தை செய்வான்னு நம்ம நம்பி போகலாமா? துணிச்சலோட போகலாமா என்றால் போகலாம். ஏன்னா அவன் தான் சுவாமி, நம்மை சொத்தாக உடையவன் அந்த சுவாமி. அப்போ நம்ம காரியத்தை செய்யாமல் இருப்பானா? கண்டிப்பாக செய்வான் இல்லையா? அப்போ ஆசிரியனத்துக்கு உறுப்பாக சுவாமித்வம் அப்படின்ற கல்யாண குணம் எம்பெருமான் இடத்துல இருக்கு. அதற்கு மேல் அப்பேற்பட்ட சுவாமி உபய விபூதி நாதன், எனக்கு மட்டுமா நாதன், உபய விபூதிக்கும் நாதன், ஸ்ரீயப்பதி வேற, இப்பேற்பட்டவனாச்சே, இப்பேற்பட்ட மேன்மை உடையவனாச்சே அப்படின்னு கண்டு மறுபடியும் நமக்கு நடுக்கம் வரும் பொழுது அவனுடைய சௌஷீல்யம் பயன்படுறது. சௌஷீல்யம் என்றால் மகதகம் அந்தை சக நிரந்திரேன சம்ஸ்லேஷ ஸ்வபாவா. பெரியவன், அறப்பெரியவன் மிக தாழ்ந்தவர்களோடு ஒரு நீராக புறையில்லாமல் கலக்கிறானே, அதுதான் சௌஷீல்யம். இப்பேற்பட்ட தன்மையை உடையவன் அப்படின்றது நம்ம நெஞ்சில பட்டது என்றால் நமக்கு ஒரு வருத்தமும் இருக்காது, பயமும் இருக்காது. எம்பெருமான போய் அணுகவும், கடைசியில் அணுக வேணுமே, கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். இப்பேற்பட்ட குணசாலியாக இருக்கான், கடைசியில் போய் அணுக வேண்டதுக்கு அவன் எப்பாற்பட்டவனாக அப்பால் எங்கேயாவது இருந்தானே என்றால் அவன் அணுகவே முடியாதுன்னா எல்லாமே குணங்களும் வியர்த்தமாக போயிடும் இல்லையா? அப்படி இல்லாமைக்கு எம்பெருமானுக்கு சௌலபியம் என்ற குணமும் இருக்கு, கண்டு பற்றுகைக்கு பக்கத்திலேயே அர்ச்சாரூபியாக எம்பெருமான் இருக்கிறான். இந்த 4 கல்யாண குணங்கள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆசிரியனத்துக்கு உறுப்பானவை. ஆசிரியிக்கிறோம் எம்பெருமான, அதுக்கப்புறம் அவன் உபாயமாக ஆகணும் இல்லையா? உபாயமாக எம்பெருமான் ஆர்த்துக்கு அவனுக்கு என்ன குணம் வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, ஞானமும் சக்தியும். அதே போல பிராப்தி பூர்த்தி என்றதும் உண்டு. ஞானம் சக்தி. எம்பெருமானுக்கு சர்வஜத்துவம் இருக்கு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கான், எல்லாவித காரியத்தையும் செய்யக்கூடிய சாமர்த்தியத்தை பெற்றவனாக இருக்கான். அப்ப என்ன பண்றான்? அவன் இந்த ஜீவாத்மாவை கொண்டு நித்திய சூரிகளுடைய ஒரு கோர்வையாக இவன் ஆக்குறான்.
யாரும் அவனை கேட்க முடியாது, ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு கேட்க முடியாது. நிவாரக்கரற்ற சுவாதந்திரத்தை உடையவன். அவனுக்கு அந்த சாமர்த்தியமும் இருக்கு. மற்றவர்களை கேட்டு தான், மற்றவர்களுடைய அபேட்சையில தான் அவன் இந்த மாதிரி பண்ண வேணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. ஆக இந்த ஞானம் சக்தி இருக்கிறபடினால எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான். அதற்கு பிறகு நம்ம ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயாச்சு. நமக்கு போகியமானது யாரு? மறுபடியும் அதே பகவத் விஷயம்தான். அப்போ எம்பெருமானுடைய எல்லா கல்யாண குணங்களும், இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆசயனத்துக்கு குறிப்பாக 4 குணங்கள் பார்த்தோம். அவன் உபாயமாக ஆறதுக்காக ஞானம், சக்தி, பிராப்தி, பூர்த்தி அப்படின்ற 4 குணங்கள் பார்த்தோம். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போன அப்புறம் அனுபவிக்கிறது என்ன அப்படின்னா ஆனந்த கல்யாண குணங்கள். எல்லா கல்யாண குணங்களையும் அனுபவிக்க போறோம் என்று இப்படி எம்பெருமானுடைய குணங்களினுடைய ஒரு பிரிவு, விபாகம், அந்தந்த தசைக்கு அந்தந்த குணங்கள் என்று நம் ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.